இந்த போராடுற மக்களை கால்களை வைத்து இரவோடு இரவாக நசுக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆபாச வார்த்தைகளை திட்டி காவல்துறையை வச்சு அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு திமுக கட்சிக்காரன் திமுக ஐடி விங்கு இந்த திமுக வாங்கி திங்கிற அத்தனை நாய்களும் இன்னைக்கு முட்டு கொடுக்குறான். ஏன் ரிப்பன் மாளிகையில் தான் போராடணுமா? நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றத்தை மீறி நடக்க முடியுமா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுருவோம். இடும்பவாணன் கார்த்தி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு எக்ஸ்ட்ராத்தில், இந்த மாதிரி போராடுற மக்களை இரவோடு இரவு தான் கைது பண்ணுவீங்களா, இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேட்டதுக்கு நீதிமன்ற ஆணையை வந்து மீற சொல்றியா நாயே, நீ வந்து இவன் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுங்கன்னு சொல்லி ஒருத்தன் பதிவு போடுறான். டேய், நீ சோத்தை திங்கிற, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியாடா? போராடுற மக்களுக்கு எது களம்? அவன் எங்க வேலை பார்க்கணும் அங்கே தானே போராடுவான். அவன் ஒன்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டு வாசலில் போராடலையே, நான் எப்படி அங்கே தான் போராடி இருக்கணும்? நான் எப்படி மேயர் பிரியாவோட வீட்டு வாசலில் போராடி இருக்கணும்? நான் எப்படி தலைமைச் செயலகத்தில் வந்து போராடி இருக்கணும்? அங்க போராடல. அவர்கள் எங்க வேலை பார்க்கறாங்களோ அங்கதான் போராடுறாங்க. நீ சிவானந்த சாலை போய் போராடிக்கோ. முன்னாடி வல்லூர் கோட்டம், இப்ப சிவானந்த சாலை. சிவானந்த சாலையில போய் எம்எல்ஏ ஆசிரியர் பின்னாடி வந்து கம்மா போராட்டம் பண்ணி செத்து போ. நீ என்னமோ பண்ணிட்டு போ. எதுக்கு எங்க தாலியா இருக்கிற? எதுக்கு ரிப்பன் மாளிகையில ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் கிராஸ் பண்ற இடம், அங்க போராட்டம் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. அப்ப இவர்கள் போராட்டம் பண்ணுவது உங்களுக்கு அசிங்கமா தெரியுது.